نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن جابر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال غطوا الإناء وأوقوا السقاء وأغلقوا الباب وأطفئوا السراج فإن الشيطان لا يحل سقاء ولا يفتح بابا ولا يكشف إناء إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பாத்திரத்தை மூடி வைக்கிறது, தண்ணீர் பையுகளை கட்டி வைக்கக்கூடியது, வாயுகளை அடைத்து வைக்கக்கூடியது. இதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாத்திரங்களை மூடி வையுங்கள், தண்ணீர் தோல் பையின் வாயிலை சுருக்கிட்டு கட்டி விடுங்கள், கதவை தாளிட்டு விடுங்கள், விளக்கை அணைத்து விடுங்கள். ஏனெனில் ஷைத்தான் சுருக்கிட்டு மூடி வைக்கப்பட்ட எந்த பையையும் அவருக்கு அவிழ்ப்பதில்லை, மூடப்பட்ட எந்த கதவையும் திறப்பதில்லை, மூடி வைக்கப்பட்ட எந்த பாத்திரத்தையும் திறப்பதில்லை. உங்களில் ஒருவர் ஒரு பாத்திரத்தின் மீது ஒரு குச்சியை குறுக்காக வைத்தாவது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி மூடி வைக்க முடியுமானால் அவ்வாறே அவர் செய்து கொள்ளட்டும். ஏனெனில் எலி அதுபோன்ற விலங்கின் திரியை இழுத்து சென்று விளக்குடைய திரியை எடுத்து சென்று வீட்டாரோடு சேர்த்து வீட்டை எரித்துவிடும். இதை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இரவு நேரங்களில் நாம் சாதாரணமாக எதையும் விட்டு விடக்கூடாது. பாக்கியுள்ள பாத்திரங்களில் மூடிகள் அணிவிக்காமல் மூடப்படாமல் இருப்பது என்பது கூடாது என்பதை முதன்மையாக சொல்றாங்க. இன்னும் இந்த கதவை நீங்கள் அடைத்து வையுங்க, உங்களுடைய வாசல்களுடைய கதவுகளை நீங்கள் அடைத்து வையுங்கள் என்பதாக இங்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சில இடங்களில் வேறு ஒரு சில இடங்களில் பார்க்கும்பொழுது திரையிட்டு வையுங்கள் என்பதாக. இரவு நேரங்கள் நாம் கதவை சாத்தி வைத்திருக்கணும், பகல் நேரங்கள்ல திரையிட்டு வைக்கின்றோம் அல்லது சாத்தி வைக்கின்றோம். இதில் மற்றொரு விஷயங்களை விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது சொல்கின்றார்கள், தொழாத நபர்களுடைய முசீபத்துகள் அவர்கள் அந்த வீட்டின் பக்கமாக சென்றால் கூட அதனுடைய முசீபத்துகள் உள்ளே அடிக்கும் என்பதாக. நம்ம வீடுகள்ல அப்ப எப்படி எந்த அளவுக்கு ஜன்னல் இல்ல, கதவு இல்லை, ஜன்னல் எல்லாத்தையும் போட்டு சாத்தி வைக்கணும். தொழுகிற நபர்கள் குறைவு, தொழாத நபர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படியானால் அத்தனை பேருடைய முசீபத்துகள், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் சக்காத்து கொடுக்கிறேன், நான் எல்லாம் செய்றேங்க, ஆனா எனக்கு சோதனைகள் வந்துகிட்டு இருக்கு, வறுமைகள் வருகின்றது, கஷ்டங்கள் வருகின்றது, துன்பங்கள் துயரங்கள் வருகிறது என்று நாம் சொல்கின்றோம் என்றால் நம்முடைய இல்லங்களில் ஒன்று தொழாதவர்கள் இருக்கக்கூடியது, அல்லது நம்முடைய வீட்டில் இல்லங்களில் அனைவர்களுமே தொழுதிருந்தும் இந்த சிரமங்கள் வருகிறது என்றால் இந்த மரபுகள் மறைப்புகள் இல்லாததன் காரணமாக முசீபத்துகள் நம்முடைய வீட்டுக்குள் சென்று வருகின்றது. எந்த அளவிற்கு மார்க்கத்துடைய ஒன்றை
நாம் கடைபிடிப்பதின் காரணமாக இருக்கக்கூடியது விலகுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது, பாத்திரத்தை மூடி வைக்கிறது, தண்ணி பைய கட்டி வைக்க சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டின் ஒரு இரவில் கொள்ளை நோய் இருக்கின்றது, மூடியில்லாத பாத்திரத்தையும் சுருக்கிட்டு மூடி வைக்காத தண்ணீர் பையையும் கடந்து செல்லும். அந்த நோயில் சிறிதளவாவது அதில் இறங்காமல் இருப்பதில்லை என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி சொன்னதாக, மழை காலங்கள், வெயில் காலங்கள், குளிர்காலங்கள் என்பதாக பருவகாலங்கள் மூன்றாக மாறுகின்றது. இந்த சமயத்தில் சில இடங்கள்ல காலத்திற்கு ஏற்றார் கொண்டு வியாதிகள், நச்சு கிருமிகள் என்பது பரவக்கூடியது இருக்குது. அப்பயும் நம்ம என்ன செய்யறாங்க, இந்த தண்ணீர் தேங்குவது என்பது தண்ணீரை திறந்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியது, இதன் மூலியமாக வியாதிகள் பரவும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றாங்க. இன்னைக்கு அரசாங்கம் அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க. இந்த மழை காலங்கள் வந்த உடனே ஒவ்வொரு வீடுகள்ல ஏதாவது பழைய பிளாஸ்டிக் பாத்திரங்கள் எதுவும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடியது இருக்குதா, ஏன்னா ஏதாச்சும் மலேரியா, காலரா போன்ற வியாதிகள், 2வது தொற்று வியாதிகள் பரவுவதற்குரிய காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அழிக்க வருவாங்க, மருந்துகள் தெளிக்க வருகின்றார்கள். ஆக மூடி வைத்திருக்கக்கூடியது மிகவும் சிறந்தது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.